இப்போ இப்போ அவங்களுக்கு வந்து கோவில் சுத்தப்படுத்துறது பரிகாரமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. இவங்க அதை போய் பண்ணாலும் உங்களுக்கு யூஸ் இல்ல. இந்த ராசி இந்த பரிகாரம் தான் பண்ணணும். கண்டிப்பா. உங்களுக்கு 100%. என்ன எழுதப்பட்டிருக்கோ, நம்ம விதிக்கப்பட்டிருக்கோ ராசிக்கு அத என்ன பண்ணுங்க. எழுதப்பட்டிருக்கு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ராசிக்கு ஜேம்ஸ் ஸ்டோன் போட வேண்டிய அவசியமே இருக்காது. அவங்க அதை போட்டு ஏதோ ஒரு நம்பிக்கை அவங்க வளர்த்துட்டே இருப்பாங்க. பட் அது யூஸ் இல்ல. அங்க நடக்கும் நடக்காது. நடக்காது. அவங்க நடக்கிறத தன்னை ஆழமா இப்போ இது பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தலைவலி வருதுன்னா, நான் எந்த பெயின் கில்லர் போட்டாலும் எனக்கு அந்த பெயின் கில்லர் போட்டதுனால என்ன ஆகும், தலைவலி மேபி குறையல வாய்ப்பு இருக்கு. அது ரீசன் வந்து நம்ம மனம் தான். அப்படி இருக்கும்போது அதுதானே சப்போர்ட் பண்ணுமே தவிர, உண்மையான பரிகாரம் என்னன்னா, இவங்களுக்கு இந்த ரோட்டோர இருக்கக்கூடிய ஏழைகள், நோய்வாய்ப்பட்டிருக்கவங்க மருத்துவத்துல போய் பாக்குறது, ஹாஸ்பிட்டல் போய் ஜஸ்ட் ஒரு விசிட் பண்றது, இவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப். அதுக்கு தான் காஸ்ட்லி தான் வேணும்னு இல்ல, குடுக்கறது தான் கால பரிகாரம். கண்டிப்பா மேம். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு வாழ்க்கையில இருந்து இருக்கக்கூடிய தடைகள் வந்து விலகி நீங்க வந்து லைஃப் அடுத்த ஸ்மூத் பேட்டர்னா வாழணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, எந்த எந்த ஜாதி மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு நீங்க வந்து ரோட்டோர இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு ஏதாவது ஒரு உணவு வாங்கி கொடுக்கறது, இல்ல உடை வாங்கி கொடுக்கறது, இல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் போய் பார்த்துட்டு வர்றதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ராசி கொடுக்கப்பட்ட பரிகாரம். சோ இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பிரகாசமா இருக்கும்.